ஓம் புருஷஸ்ய வித்ம சகஸ்ராக்ஷஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னः ஷண்முகः பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். வேதாந்தராய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ணதகுஸ்ராய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாத். பாஸ்கராய வித்மஹே மகத்யுதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத். வைஸ்வானராய வித்மஹே லாலிலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதஞ்சலி யோகசூத்திரம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தமம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. இப்ப நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஃபர்ஸ்ட் பாதத்துல இருக்கிறோம். 4 பாதங்கள் கொண்டது. ஃபர்ஸ்ட் நாம பார்த்துட்டு இருக்கிறது சமாதி பாதம். முதல் பாதம் சமாதி பாதம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது 30வது சூத்திரம். போன கிளாஸ்ல பாதி பார்த்துருக்கோம், இன்னும் பாதி பார்க்கல. இது 30வது சூத்திரத்துல அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு லௌகிக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பாதையில் நம்ம பாதையில் சென்று கொண்டு இருந்தாலும் சரி, என்னென்ன தடைகள் வரும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப அவர் மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க இடம் ஓம்கார பிரணவ தியானம். பிரணவ தியானம்னா பிரணவம்னா ஓம்கார், அதை பத்தி தான் சப்ஜெக்ட் இங்க எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ பிரணவ தியானம் அப்படிங்கறது அவர் என்ன சொல்றாரு, தியானம் பண்றதுங்கிறது ஓம்கார அந்த அர்த்தத்தை தெரிந்து ஜபம் தியானம் செய்தல். அதைத்தான் இவர் மெயினா சொல்றாரு. ஓம்கார ஜபம்னா ஓம்ங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அதனுடைய அர்த்தம், அது எதற்கு பிரம்ம தத்துவத்துக்கு உண்டான நிர்குண பிரம்மத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா, சகுண பிரம்மத்தையும் குடிக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு பெயர். ஓம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு பெயர், நேம். அத அர்த்தத்தை தெரிஞ்சு, அது அக்காரம் உக்கார மக்காரா எப்படி ஒரு விளக்கம் பார்த்தோம், அதை தெரிந்து தியானம் பண்ணும் பொழுது கிடைக்கிற ஜபம் தியானம் பண்ணும்போது இந்த தடைகள் எல்லாம் விலகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது லௌகிக விஷயத்திலேயே நீங்க ஒரு முயற்சி எடுத்து செஞ்சாலும் இந்த தடைகள் நம்ம பாக்குறோம், ஆன்மீக பாதையில் வந்தாலும் நம்ம இந்த தடைகளை பாக்குறோம். அவரு என்னென்ன தடைகள் வருங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, 30வது சூத்திரம் படிக்கிறேன். வியாதி ஃபர்ஸ்ட் தடை என்ன சொல்றாரு, உடம்புல வருகின்ற நோய், எந்த முயற்சியும் நம்மள பண்ண விடாது. அடுத்தது தியானம்னாங்க ஒரு மனச்சோர்வு ஏற்படுதல், எந்த செயலாக இருந்தாலும். ஏன் மனச்சோர்வு வருது அப்படின்னு பார்த்தா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது மனச்சோர்வு வரும். ஏன் இன்ட்ரெஸ்ட் அந்த செயல் நமக்கு இல்லை, இப்ப ஆன்மீக பாதையும் நம்ம எடுத்துக்குவோம், இதுல ஏன் மனசு சோர்ந்து போயிருது,
என்னத்தை கேட்டு என்ன பண்றோம், வர பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இந்த வகுப்புக்கு போனா மட்டும் நமக்கு என்ன பிரச்சனை வராமையே இருக்குது. இந்த ஒரு நேரம் நம்ம அந்த 1 மணி நேரத்தில் நம்ம வேற ஏதாவது கழிக்கலாம், அல்லது ஒரு சோர்வுனால இந்த வகுப்புகளுக்கு நம்ம வர முடியாத போட சூழ்நிலை நிறைய டைம் வரும். பிரச்சனைகள் அதிகமாக நம்மளை தாக்கும் போது மனம் சோர்ந்து விடும். அப்ப மன சோர்வு ஏற்படுது அப்படின்னா ஏன் அந்த மன சோர்வு ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதாந்த வகுப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னால, உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இப்ப வேதாந்த வகுப்புகளை எடுத்துக்கொண்டாலுமே அதனுடைய வேல்யூ தெரியாத போது, அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும் போது மனசோர்வு வரும். எப்ப நமக்கு மனசோர்வு விஷயத்துல வரும், இந்த வேதாந்த வகுப்புல எடுத்துக்கொண்டீங்களுமே அதோட வேல்யூ தெரியாத போது கண்டிப்பா அதோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது அப்படிங்கறது எதுல காமிச்சுக்கலாம், மனச்சோர்வு. மனச்சோர்வுனா என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்றது அப்படிங்கிற ஒரு சோர்வு. இது ஒரு பெரிய தடை. ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வியாதி ஃபர்ஸ்ட், 2வது மனசோர்வு. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு அதோட வேல்யூ என்னன்னு சிந்திச்சு இதுக்குள்ள வரக்கு ட்ரை பண்ணணும், மனசோர்வுல இருந்து விடுபடணும். அதுக்கு இந்த ஓம்கார தியானம் ஜபம் உதவும்னு சொல்றாரு. அடுத்தது சம்சயம். வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இந்த வகுப்புக்கு போறதை எடுத்ததுனால இந்த வகுப்புக்கு போனா நமக்கு என்ன கிடைக்க போகுது, இது போறது நல்லது தானா, இல்ல போய் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இப்படியே சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். என்ன பார்த்தா சந்தேகங்கிறது நம்மள பிடிச்ச ஒரு பெசாசு, பெயின் வச்சுக்கலாம். அது நம்மள வாழவும் விடாது, சாகவும் விடாது. அது ஒரு பெரிய தடையாக வகுப்புகளுக்கே வந்துடும். இது போய் மட்டும் போன பிரச்சனை ஆயிருமா, இல்ல இதுல போய் உருப்படியானவங்க யாராவது இருக்கிறாங்களா, நாம புதுசா கத்துக்கிட்டு ஏதாவது ஆயிருமா, குடும்பத்துக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருமா, ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா உடனே இங்க போய்தான் அந்த கஷ்டம் வந்துருச்சா, இப்படி நமக்கு நாமளே ஒரு சந்தேக பிடிச்ச மனது. இது ஒரு தடை. அடுத்தது ஊக்கம் இல்லாமல் இருத்தல், பிரமாதகன. ஊக்கம்னு எனது ஒரு எந்தூசியாசமா ஏன் வர முடியல, சில சமயம் புரியாம போகலாம். சில சமயம் நம்ம வகுப்புகள் ஒழுங்காக வராத போது என்ன நடக்கும் தெரியுங்களா, அந்த புரிதல்ல கொஞ்சம் கஷ்டமாகும். ஒரே ட்ரையா இருக்குது கிளாஸ், ஒரே ட்ரையா இருக்கு, சப்ஜெக்டே ஒன்னும் புரியல அப்படிங்கிற போது அந்த ஊக்கம் குறையும். ஊக்கம் குறைவதற்கு காரணம் நாட் ரெகுலர் இன் அட்டெண்டிங் த கிளாஸஸ். கண்டிப்பா ரெகுலரா அட்டன் பண்ணல அப்படின்னா ஊக்கம் உங்களை விட்டு ஓடி போயிடும். அதுவும் ஒரு தடையாக அமையும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது ஆலசிய, சோம்பேறித்தனம், தமோ குண பிரதான மனம். இன்பானாவே என்னது, ஒரு தமோ குண பிரதான மனம் இருக்கும்போது அவங்க உடல்ல என்ன இருக்கும், சோம்பேறித்தனத்தினாலே அவங்க பெரிய தடையாக அமையும். அடுத்தது அவிரத்திஹீனா, அதாவது அபிரத்தினா ரத்தி, என்ன சொல்றது, புலன்கள் இன்பத்தை அதிகமா அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க இந்த வகுப்புக்குள்ள அதிகம் வர முடியாது. என்னது, நான் கண்ணுல இதை பார்க்கணும், காதுல இதை கேட்கணும், இங்க ஊர் சுத்தணும், அதை சாப்பிடணும், அங்க போய் இதை சாப்பிடணும், இங்க போய் அதை போய் பார்க்கணும், இதை போய் பார்க்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், இதை புலன்கள் இந்திரிய சுகங்களுக்கு பின்னால போறவங்கனால இங்க வர முடியாது. அதிகமா அதுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க அவங்கெல்லாம். அந்த அடிக்ஷன் அவங்கள எப்படி நாம நினைக்கிறோம், ஒரு மது அருந்துவது அடிக்ஷன்ங்கிற மாதிரி, இதுவுக்கு பல விஷயங்களுக்கு நம்ம அடிக்ஷன் ஆயிருப்போம். அதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியாது. நல்லதுன்னு தெரிந்தாலுமே, இந்த விஷயத்தோட வேல்யூ தெரிஞ்சாலுமே, இப் தே ஆர் அடிக்டட் டு த புலன் இன்பங்கள், அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா வர முடியாது. திருப்பி திருப்பி அவங்க அதுலயே இழுக்கப்பட்டு விடுவார்கள். அது ஒண்ணு. அடுத்தது பிராந்தி தர்சனம். அது என்ன சொன்னது, மதி மயக்கம். அதாவது இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இது நாம என்ன பார்க்கல, பிராந்தி தர்ஷன விளக்கம் பார்க்கணும். இப்ப நாம இன்னைக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்திருக்கோம், சம்சயம், பிரமாதம், ஆலசியம், சோம்பல். இன்னொன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அலப்த பூமிகத்துவம். அது ஒரு தடையா நம்ம பார்க்கிறோம். அலப்த பூமிகத்துவம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முயற்சி வேதாந்த வகுப்புல உதாரணம் எடுத்துக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் வந்துருவாங்க. கடைசி நிலைக்கு வரைக்கும் வந்துட்டு, ஆனா அந்த மோட்சம் சமாதிங்கிற நிலைக்கு, பதஞ்சலி யோகத்துல மோட்சத்துக்கு அவர் கொடுக்கிற வேர்டு உபாய பிரத்யய சமாதி. திஸ் ஆர் டிக்ஷனரி ஆஃப் பதஞ்சலி. மோட்சத்துக்கு அவர் கொடுக்கிற வேர்டு அதுதான். அப்ப அந்த உபாய பிரத்யய சமாதி நம்மளுக்கு புரிஞ்ச பாஷை எடுத்துக்கலாம். மோட்சம் அத கடைசி வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சமாதிக்கு போக முடியாத, ஒரு நிதித்தியாசனத்துடைய ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. ஞானம் இருக்கும், ஆனா அந்த ஞான நிஷ்டைக்கு போகாம ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பப்போ இந்த பாதையில் நீங்க வரும்போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் வரும்போதும் சரி, சில சமயம் அச்சுறுத்தல்களும் வரும், அப்பவும் சரி, சில சமயம் தடைகள்,
எது ஆத்தியாத்மிக தடை, எனக்கு நானே தடையா இருக்கிறது. ஆதி பௌதீக தடை, வெளியில் இருக்கிற பூதங்களால் தடை. ஆதி தெய்வீகத்தினால் கொடுக்கக்கூடிய தடைகள், நம்ம பாப்பத்தை அனுபவிக்கிறதுன்னு வச்சுக்கலேன், தெய்வங்கள் நமக்கு உண்டான அந்த சூழ்நிலை அமைத்து கொடுப்பார்கள். இப்படி 3 விதமான தடைகள் நம்மை நோக்கி வரும்போது யாரு விடாப்பிடியாக இதை விடாப்பிடியா பிடிக்க முடியாம விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்ப விட்டு விட்டு மறுபடியும் பிடிக்கிறது, விடாப்பிடியாக பிடிக்கலின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீவிர உறுதி லட்சியம் கோல்ல அடைந்தே தீரணுங்கிற அந்த விடாப்பிடியான உறுதி இருந்தா மட்டும்தான் அவங்களால ஞான நிஷ்டைக்கு வர முடியும். இல்லைன்னா என்ன, அப்பப்ப ஸ்லிப் ஆயிடுவாங்க. அப்ப என்ன ஆகுனாங்க, அவங்களுக்கு உண்டான இப்ப ஞானத்தை பெற்றாலும் ஞானவானபி, அதுதான் அவர் சொல்றாரு, ஞானத்தை பெற்றிருப்பாங்க, இவ்வளவு முயற்சி பண்ணி ஞானத்தை பெற்றிருப்பாங்க. ஆனா அந்த அதற்குண்டான என்ன சொல்றது, இந்திரிய அடக்கம், மன அடக்கம், இதுலாம் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன இருக்கும்போது அவங்களால ஞான நிஷ்டைக்கு வர முடியாது. ஏன்னா புரிஞ்சுக்கிறதுலே அந்த ஞானம் எதை பத்தி, பிரம்ம தத்துவம் என்ன, மாய தத்துவம் என்ன, இதுலயே புரிஞ்சுக்கவே இருக்கும்போது கூடவே என்ன இருக்கணும், காலையில பார்த்தோம் இல்லைங்களா, பயனற்ற பேச்சுக்களை பேசக்கூடாதுன்னா அது உள்ள உங்களுக்கு பழக்கணும், அந்த பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். அப்பதான் அந்த அளவுக்கு இங்க குவாலிபிகேஷனை வளர்த்தீங்கன்னா தான் அங்க பெற்ற ஞானத்துல நிக்க முடியும். பயனற்ற பேச்சுகள் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா, நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம், மாய தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம்னு போயிட்டு இருக்கும் போது கூடவே இந்த மாதிரி வேல்யூஸ், எத்தனை வேல்யூ சொல்றோம், அதுல எதுலயாவது குறை வந்தாலும், பேச்சு ஓவரா இருந்தாலும், ஏன்னா பயனற்ற சொற்கள் காலில் பார்த்தனால சொல்றேன், அந்த மாதிரி பேச்சு ஓவராக இருக்குது, பயனற்ற சொற்களை பேசிட்டு இருக்கிறோம், அது நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரல, பயனுள்ள சொற்களை மட்டும்தான் பேசணுங்கிறது உங்க பழக்கத்துக்கு கொண்டு வராத பொழுது நம்ம சமாதி நிலைக்கு போக முடியாது. ஏன்னா சில பேர் பாருங்க, எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒரு என்ன ஒரு பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்தி என்னிடம் இல்லைங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ளே பாருங்க, அவங்க நினைச்சுக்குவாங்க, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல, என்னால அது முடியாது, எனக்கெல்லாம் அவ்வளவு பத்தாது. இது அவங்கவுங்களுக்குள்ளே போட்டுக்கிற என்ன சொல்றது டீக்ரேட் பண்ணிக்குது, அவங்களே டீக்ரேட் பண்ணி, நம்மளால இதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு அவங்களே. நான் பாக்குறவங்க கூட படிக்கிறவங்க, எனக்கு முன்னால படிச்சவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை, நம்மளால அதெல்லாம் முடியாது. சுவாமிஜி அவர் சன்னியாசியா இருக்காரு, அவருக்கெல்லாம் இது பாசிபிள். ஏன்னா நான் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன், நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏதோ நல்ல விஷயங்கள் காதுல கேட்டுட்டு போலாமே தவிர அவர் சொல்ற அந்த கருத்துக்கு போய் நிக்க முடியாதுன்னு உண்மையில அவங்களால முடியுங்க. ஆனா ஏதோ ஒரு காரணம், அது என்ன காரணம் நமக்கு புரியல, அதுல அவங்களே தடையாக இருந்து கொள்வார்கள். அதுக்குதான் சுவாமிஜி சொல்வாரு, உங்ககிட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கிறது. இப்போ ஒரு வயசானவர் ரோட்ல தடி ஊனி போயிட்டு இருக்கிறாரு, மொல்ல அவருக்குள்ள ஒரு என்ன நினைப்பு, நம்மனால வயசாயிருச்சு, தடி இல்லாம நடக்க முடியாது, தடி ஊனித்தான் போகணும், மெதுவா போகணும், அவருக்கு இருக்கிற சக்தியை அவரே டீக்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாய் துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன ஸ்பீடுக்கு போவாரு. சுவாமிஜி சொல்லுவாரு, அவருக்குள்ள ஒரு சோர்வு, மனசோர்வு, நம்மளால முடியாது, வயசாயிருச்சு அப்படின்னு குச்சி இல்லாம நடக்க முடிஞ்சாலும் சில பேர் பாருங்க பாதுகாப்புக்காக அந்த தனக்கு தங்களை தாங்களே டீக்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு குச்சி வச்சு நடந்து போகும்போது ஒரு நாயை பின்னால துரத்து விடுங்க, அவங்களுடைய உண்மையான சக்தி என்னங்கிறது அப்ப தெரியும். அது போலதான் நம்ம ஒருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பத்தி நாமளே என்ன பண்ணிக்கிறது, டீக்ரேட் பண்ணிக்க, நம்மளால முடியாது. இதனாலேயே அவங்க எங்க வர்றதில்ல, அலப்த பூமிகத்துவம், அந்த சமாதி நிலைக்கு அவங்க வராம போறக்கு காரணம் அவங்களாகவே இருக்கலாம். அதனாலதான் சொல்றது, எந்த அளவுக்கு நீங்க அந்த ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேல்யூக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். விவேகம், வைராகியம் இதெல்லாம் பேலன்ஸா போனாதான் பெற்ற ஞானத்தில் நிற்க முடியும். இல்லைன்னா ஞானம் மட்டும் இருக்கும், என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கு, என்னென்ன இது படிச்சிருக்கனால இதெல்லாம் முடிச்சுட்டே என்னென்ன படிக்கல இதெல்லாம் தெரியும், ஆனா ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. சோ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், வேல்யூஸ். சம, மன அடக்கம், இந்திரிய அடக்கம், உபரம, திதித்தா, ஸ்ரத்தா, ஒரு லாங் லிஸ்ட் கொடுக்குது பாத்தீங்களா, அதையெல்லாம் நம்ம வளர்த்தி கொண்டு இருக்கணும். இந்த கோபம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான தவம், கடைசி வரைக்கும் உயிரோடுற வரைக்கும் தவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் ஞான நிஷ்டையில் இருக்க முடியும். ஆச்சுங்களா, அதைத்தான் அவர் சொல்றாரு. அடுத்தது பிராந்தி தர்சனம். இப்ப பார்க்கலாம். பிராந்தி மயக்கம், அதனால அது பேரு பிராந்தின் பேர் வந்துருக்குது. பிராந்தி இது என்னது, தர்சனம், மயக்கம், ஒரு விஷயத்தங்க தவறாக புரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். பிராந்தி தர்சனம்னா நாம பாக்குறது ஒன்னா இருக்கும், உள்ள புரிஞ்சுக்கிறது வேற.
புரிஞ்சுக்கிறது வேற. இப்ப ஒரு தவறாக புரிந்து கொள்ளுதல். இப்ப நாம நீங்க பாஷை கிளாஸ்லயே பார்த்திருக்கலாம், எத்தனை தர்ஷங்கள் நம்ம பார்த்தோம். தர்ஷனங்கள் பார்த்தோமா இல்லையா? சாருவாக்கா தர்சனம், அதாவது வேதத்தை ஒத்துக்கிட்டவங்க ஆஸ்திகா தர்சனம், நாஸ்திகா தர்சனம், பூர்வ மீமாசா தர்சனம், நியாயம், வைசேஷிகா, யோக சாஸ்திரம், இந்த மாதிரி இத்தனை தர்சனங்கள் ஏன் வந்தது? ஒரே விஷயம், ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தவறாக புரிந்து கொள்ளுதல். வேதம் சொல்ற விஷயம் ஒண்ணு, ஆனா அதை அவங்க புத்தி கெட்டுற அளவுக்கு தவறாக புரிந்து கொள்ளுதல். இதுக்கு பேரு தாங்க பிராந்தி தர்சனம். அதனால நம்ம இதுல இவ்வளவு தத்துவங்கள் தோன்றி இருக்கிறது. பிராந்தி. இப்ப ஏன் இந்த இப்ப நாம ஒரு தத்துவத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன தத்துவம் நம்ம படிக்கிறோம்? ஜீவனுடைய தத்துவம் என்ன, ஈஸ்வருடைய தத்துவம் என்ன, இந்த உலகத்தினுடைய தத்துவம் என்ன நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். டெய்லி கிளாஸ் அதுல தான் போயிட்டு இருக்கு. அந்த தத்துவங்கள் விளக்கப்படும் பொழுது நீங்க அதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்றால் there are some conditions. தத்துவங்கள் விளக்கப்பட்டு இருக்கும், அத நீங்க எல்லாமே சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு கூடாது. தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்கணும்னா there are some conditions. First, கிளாஸ கவனமா கேட்கணும், வெரி வெரி அலர்ட்டா கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் தப்பு பண்ணனால அத்தனை மதங்கள், அத்தனை தர்சனங்கள், 12 தர்சனங்கள் ஏன் வந்ததுன்னா குரு சொல்லி கொடுக்கும் போது கவனம் இல்லாமல் கேட்டு தவறாக புரிந்து கொண்டதனால் வந்ததுதான் 12 தர்சனங்கள். இப்ப நாம தர்சனம் இன்னொரு தர்சனம் நமக்கு உருவாக்க முடியாது, ஆனா சொன்னதை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்ற வேதாந்த வகுப்புங்கிறது அப்படி அலர்ட்டா கேட்கணும், கவனமாக. ஒரு கிளாஸ், சுவாமி சொல்லுவாரு, ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டடி இருக்கணும். ஒரு கிளாஸ்ல எப்படி மிஸ் சொல்லி கொடுக்கும் போது குழந்தைகள் ஆர்டரா உட்கார்ந்து அமைதியாக எழுதி போடுறதை, எழுதுறது, சொன்னா திருப்பி சொல்றது, 100% கான்சென்ட்ரேஷன் கிளாஸ்ல இருந்தா மட்டும்தான் தவறாக புரிந்து கொள்ளுதல் உங்கள் மனதில் ஏற்படாது. அவங்கவுங்க தனித்தனி நினைச்சுக்குங்க. என் மனதில் தவறான கருத்துகள் போகாம இருக்கணும்னா கிளாஸ்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவு கவனமா கேட்டும் சில சமயம் என்ன வரும், சந்தேகம் வரும். சந்தேகம் சாதாரணமா நீங்க 100% கவனமா இருக்கவங்களுக்கு தான் சந்தேகமா வருது. அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட், கேட்டு குருவிடம் கேட்டு தெளிவு வர வேண்டும். நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, சரியா, இது சரியா தப்பா, நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறது சரியா தவறா, சிந்தித்து பார்க்கணும். புத்தியில் என்ன பண்ணணும், சிந்தனை. சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அந்த மாதிரி தீரமாக உங்க புத்தியில் எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்து ஒரு எப்படி இருக்கணும், ஒரு ஏக்க குரு. வேதாந்த படிக்கும் போது ஒரு ஏக்க குரு ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏகாக்கிரத. ஏக்க குருனா ஒரு குருவிடம் முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் ஏகாக்கிரத சித்தம் ரொம்ப அவசியம். ஏகாக்கிரத மன ஒருமைப்பாடுடன் கிளாஸ கவனிக்கணும். மூணாவது ஸ்ரத்தா, நம்பிக்கை. அந்த உண்மை எனக்கு புரிகிற வரைக்கும் புடிச்ச புடி விடக்கூடாது, உடும்பு புடிய புடிச்சிடணும். எனக்கு அந்த உண்மை என் மனதில் புரிகிற வரைக்கும், புத்தி ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் புடிய விட்டுறக்கூடாது. ஸ்ரத்தா ஃபார் பர்டிகுலர் லென்த் ஆஃப் டைம். இதுக்குதான் பாரதியார் சொல்லுவாரு, தெளிந்த நல் அறிவு வேண்டும். அழகான வார்த்தை, அறிவு வேண்டும் சொல்லவர், தெளிந்த நல்ல அறிவு. அதத்தான் இங்க என்ன சொல்றாரு, பிராந்தி தர்சனம் உனக்கு தடையாயிரும். என்ன அறிவு பெறணும், தெளிந்த நல் அறிவு. அதத்தான் பெறணும். அது எதனால, ஒரு கேர்லெஸ்னஸ்னால நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த அறிவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிடும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுடைய வளர்ச்சியில் அதுவே தடையாக வந்துடும். ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிந்து கொள்ளுதலே உங்களுடைய வளர்ச்சியில் தடை. யூ கேனாட் கோ ஃபார்வர்ட். அது அடுத்த பிரச்சனை. அடுத்து என்ன சொல்றாரு, அவிரதிகி. போனதை பார்த்தோம், உடல் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க லௌகீக விஷயமாக இருந்தாலும் சரி, வேதாந்த வகுப்புகளாக இருந்தாலும் சரி, உடல் ஒழுக்கம். உடல் ஒழுக்கம்னா ஒரு பிரம்மச்சரிய பிஃபோர் மேரேஜ், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் போது ஆண் பெண் ஒழுக்கம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். நான் ஒழுக்கமா தான் இருக்கிறேன், ஜெனரலா சொல்றது, நாங்கெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்கிறோம். இந்த சமுதாயம் தான் சீர்கெட்டு ஒழுக்கெட்டு போயிருச்சு, அது எங்களை தொந்தரவு பண்ணுதுங்கிறது இன்னைக்கு நம்ம காதார கேட்கிறோம் இல்லைங்களா. நான் ஒழுக்கமா இருக்கிறேன், அந்த சமுதாயம் கெட்டு போச்சு. அப்போ பெண்கள் நாங்க ஒழுங்கா இருக்கிறோம், வெளியில போனா எங்களுக்கு பயம் போது, அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சக்தி, நம்ம உடலுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கிற சக்தி பெண்களுக்கு கிடையாது. We are physically weak. அப்போ என்ன பண்ணணும்,
நம்மளை நாம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். டோன்ட் பிளேம் த சொசைட்டி. என்னை நான் பாதுகாப்பு வட்டத்துக்குள் வைத்துக் கொள்கிறேனான்னு ஒரு பெண்ணும் அலர்ட்டா இருந்தால் இந்த பிரச்சனை, சமுதாயத்தை பிளேம் பண்ற பிரச்சனை வராது. ஜெனரல் பிளேமிங் சொசைட்டி. அதுக்கு காரணம் நான் ஒரு ட்ரெஸ் சென்ஸ்ல இருந்து, ஒரு பேசுறதுல இருந்து, ஒரு பழக்க வழக்கத்திலிருந்து, போற இடம் வர்ற இடத்திலிருந்து ஒரு வட்டத்தை போட்டு எனக்கு பாதுகாப்பு அரணை ஒவ்வொரு பெண்ணும் அவதான் உருவாக்கி கொள்ள முடியுமே தவிர போலீஸ், நாடு, சமுதாயம் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு எதிர்பார்த்தால் என்றால் ஒரு பெண் அவளாட்ட முட்டாள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இது சின்ன குழந்தையிலிருந்து இதை நம்ம ஃபீட் பண்ணி வளர்க்கணும். உனக்குண்டான பாதுகாப்பை ஒருத்தர் பாக்குறமா, பேசுறமா, எப்படி பேசணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி பேசணும், என்னென்ன விஷயங்கள் பேசலாம், என்னென்ன விஷயங்களை தொடக்கூடாது, எங்கெங்க போகலாம், எங்கெங்க போகக்கூடாது, எங்கெங்க போனா என்னுடைய பாதுகாப்பு போயிரும், எதை பேசுனா என்னுடைய பாதுகாப்பு போயிரும், இது எல்லாம் பாதுகாப்பு அரணாக. இதுக்கு வேற இந்த காலத்தில் கொடுக்கிறது பெண் அடிமைன்னு ஒரு ராங் நோஷன் பதிக்கப்பட்டு விட்டது. இதுக்கு பேர் பெண் அடிமை இல்லைங்க. என்னை நான் பாதுகாத்து, ஒரு பெண் தன்னை நான் பாதுகாத்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வட்டம் அடிமைத்தனம் அல்ல. எப்ப இது விட்டு நீங்க வெளியில வந்தீங்களோ அப்ப என்ன பண்றோம்? பிளேமிங் தி சொசைட்டி. எந்திலிருந்து பாதுகாப்பு இருக்கணும்? ட்ரெஸ் சென்ஸ்ல இருந்து பாதுகாப்பு தேவை. அதுதான் என்ன சொல்றது, அதுதான் உங்களுக்கு அந்த பிரம்மச்சரியத்திலிருந்து, உடல் ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் நாம வாழணும்னு சொன்னோம்னா கண்டிப்பா ட்ரெஸ் சென்ஸ்ல இருந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது கிரகஸ்தா. இது பிரம்மச்சரிய ஆசிரமத்தை வரைக்கும். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்தாலும் இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம். கிரகஸ்த ஆசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் மாற்றான் மனை புகக்கூடாது. ஒரு கணவன் மாற்றான் மனைவியை நினைக்க கூடாது, ஒரு மனைவி மாற்றாளுடைய கணவனை நினைக்க கூடாது. இது சாஸ்திரம் சொல்ற தர்மம். கிரகஸ்திர ஆசிரமத்தில் இருக்கும்போது அதனுடைய ஒழுக்கம் மாற்றான் மனை புகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த எப்பேற்பட்ட ஆலயம் இந்த உணர்ச்சி விழுங்கிவிடும், எப்பேற்பட்டையா இருந்தால். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம எதிலையும் முன்னேற முடியாது. லௌகீக விஷயத்திலே ஒண்ணும் முடியாது. அப்புறம் நம்ம ஆன்மீகத்துக்கெல்லாம் தலை வச்சு கூட படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப அலர்ட்டா ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் அந்த உடல் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த உடல் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலினா அதுவே உங்களுக்கு தடையாக அமையும். அவரவர் பிராரப்தம் ஒரு திங்கிங் நம்ம பார்க்கலாம். அதாவது தடை வருது அப்படின்னா அவங்கவுங்க பிராரப்தத்தை பொறுத்துதான் விதவிதமான தடைகள் வரும். இப்ப நம்ம சொன்ன தடைகள், இத்தனை விதமான தடைகளை பார்த்தாலுமே எல்லாத்துக்கும் எல்லாம் வராது, எல்லாத்துக்கும் எல்லாம் வராம இருக்காது. சில பேர்த்துக்கு சிலது வரும், சில தடைகள், சில பேர்த்துக்கு சில தடைகள் வரும். அது யாருங்க டிசைட் பண்றது? இப்ப அந்த பார்த்த 9-10 ப்ராப்ளத்தையே 10க்கு ஒரு 10 ஒருத்தருக்கு வராது. ஏன் எனக்கு மட்டும் சிலது வருது? அவங்களுக்கு ஒரு விசாரணை. ஏன் அவங்களுக்கு வேற பிரச்சனை தடையா இருக்குது, எனக்கு ஏன் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தடையா இருக்குது, ஆனா சில விஷயங்கள் எனக்கு தடையா இல்லாத விஷயம் மற்றவங்களுக்கு தடையாக இருக்குதுன்னு பார்த்தா தட் இஸ் டிசைடட் பை யுவா புண்ணியா பாப்பா. அவங்கவுங்க பிராரப்தம் தான் எது தடையா வரணும் நிர்ணயம் பண்றது அவங்கவுங்க பாப்ப புண்ணியம். அதை எதிர்த்து தவமாக இருந்து இறைவனை கைக்குள்ள பிடிச்சுதான் இந்த தடைகளை தாண்ட முடியும். ஈஸ்வரன் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல், அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த தடைகளை நாம் தாண்ட முடியாது. எந்த தடை வந்தா எந்த காரணத்தினால வருதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதை நீக்கிறதுக்குண்டான சக்தியை உங்களுக்கு ஓம்கார தியானம் கொடுக்கும். ஓம்கார அர்த்த தியானம். இந்த தடைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஈஸ்வரனை வேண்டுதல்ங்கிறது ஓம்கார தியானம். பதஞ்சலி சொல்றாரு, இந்த ஓம்கார தியானம் உனக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலிருந்தும் உனக்கு 9 விதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வியாதி, தியான மனசோர்வு, ஒரு சந்தேகம், ஒரு ஊக்கம் இல்லாமல் இருத்தல், ஒரு சோம்பல், அப்புறம் கடைசியா பார்த்தோமே புலனின்பங்களில் பற்று, அப்புறம் பிராந்தி, என்ன சொல்றது, மதிமயக்கம், அடுத்தது அலப்த பூமிகத்துவம். அதாவது கடைசி வரைக்கும் கடைசி மனம் என்ன சொல்றது, ஒரு குவியாத நிலை இருக்கிற வரைக்கும், இந்திரிய அடக்கம் மனடக்கம் இல்லாத வரைக்கும் அந்த கடைசி நிஷ்டைக்கு வர முடியாத ஒரு பெரிய தடையாக இருக்கும். அனவஸ்தத்துவான பெற்ற நிலையிலிருந்து பெற்ற ஒரு நிலை பெற்றுவோம், அதிலிருந்து விலகி விடுவோம். அதுக்கு சித்த விக்ஷேபாக மனதை சஞ்சலப்படுத்தும் காரணங்கள் எல்லாம் என்னது? இதெல்லாம் அந்தராயாக, இதெல்லாம் தடைகள். சித்த
அதாவது அனவஸ்தி தத்துவானி, பெற்ற நிலையிலிருந்து நழுவுதல், வழுவுதல் அர்த்தம். அனவஸ்தி தத்துவானி, இதெல்லாம் ஆணிங்கிறது எல்லாமே ஆட் பண்றாரு. பெற்ற நிலையிலிருந்து வழுவுதல் அனவஸ்தானி. சித்த விக்ஷேபாக, மனதை சஞ்சலப்படுத்தும் தே காரணங்கள் அந்தராயாக, இதெல்லாம் நமக்கு வருகின்ற தடைகள். இதோட என்ன முடியுது? 30வது சூத்திரம் முடியுது. அடுத்தது 31வது சூத்திரம். துக்க, இந்த சூத்திரத்துல இன்னும் 2-3 தடைகளை அவர் விட்டுட்டாரு, அதை ஆட் பண்றாரு, அவ்வளவுதான். இங்கேயும் 31வது சூத்திரமும் என்னதான்? நம்ம வாழ்க்கையில் வருகின்ற தடைகள். என்ன மாதிரி தடைகள் வரும்? துக்க, தௌர்மனஸ்ய, அங்கமேஜயத்வ, சுவாச பிரஸ்வாசா, விக்ஷேப சகபுவக. விக்ஷேபம்னா தடைகள். என்னென்ன விக்ஷேபம்? துக்க, தௌர்மனஸ்ய, 2வது, 3வது அங்கமே ஜயத்வ, அடுத்தது சுவாச பிரஸ்வாசாகா. இதெல்லாம் விக்ஷேப சக புவகா, இவையெல்லாம் வருகின்ற தடைகள். மீனிங் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் துக்கம், ஒன்னொன்னா பார்த்துட்டு, இது தடைகள்னால ஒன்னொன்னுக்கு அந்த மீனிங் கொடுக்குறேன். துக்கம், துக்கம் அப்படிங்கிறது எதனால வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துக்கம் ஒரு தடை தான். அது ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம், மூணு மூலியமா நமக்கு துக்கம் வரும். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம். ஆதி தெய்வீகம் அப்படின்னா நம்ம பண்ண பாப்பத்துக்கு தடைகளை கொடுப்பதற்கு தேவதைகள் ரெடியா இருப்பாங்க. அவங்க மூலியமாக வருகிற தடைகள், ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுப்பவர்கள் தேவதைகள். ஒரு புண்ணியத்தை அணிவிக்கிறதா இருந்தாலும், பாப்பத்தை நீங்க அணிவிக்கிறதா இருந்தாலும், அதற்குண்டான ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுப்பார்கள் தேவர்கள். அவங்களும் நமக்கு என்ன கொடுப்பாங்க? துக்கத்தை கொடுப்பார்கள். அடுத்தது ஆதி பௌதீகம், என்னை தவிர்த்து வெளியில் இருக்கிற எல்லாருமே, கொசுவிலிருந்து குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வேலை பூதங்கள் இருந்து எல்லாமே என்னது? நம்ம என்னை தவிர்த்து வெளியில் இருக்கிறவங்களால வரக்கூடிய தடைகள், துக்கம். அது ஆதி பௌதீகம்னு பேரு. அடுத்தது ஆத்தியாத்மிகம், எனக்கு நானே தடையாக இருப்பது. அது என்ன கொடுக்கும்? எனக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கும். இந்த 3 தான் துக்கத்தை சோர்ஸ் ஆஃப் துக்கா. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம். இந்த 3 தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்களால வர்றது ஆதி பௌதிகம். எனக்கு நானே இதனால துக்கம் வருது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா, துக்கம் வருதுங்கிறதுக்கு முன்னால ஒரு அறிவு நமக்கு இருந்ததுன்னா, அந்த துக்கத்தினால நம்ம துவண்டு போக மாட்டோம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன அறிவு இருக்கணும்? என்னுடைய பிராரப்தத்தின் பிரகாரம் 50% பாப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்துதான் பிறந்திருக்கிறேன். எல்லாருமே, ஹோல் ஹியூமன் பீயிங், ஆல் ஜீவாஸ் எல்லாருமே பாப்பத்தை எடுத்துட்டு வந்து பிறந்திருக்கோம். அந்த பாப்பத்தை கஷ்டப்பட்டு தான் கழிக்கணும், வேற வழி கிடையாது. யாரும் தப்பிக்க முடியாது. இவரோட கோர்ட்டுல, ஈஸ்வரனுடைய கோர்ட்டுல யாரும் தப்பிக்க முடியாது. என்ன பாப்பம் செஞ்சிருந்தோம் இது பூர்வ ஜென்மத்தில், அதை நான் துக்கப்பட்டு தான் கழிக்க வேண்டும். என்னுடைய துக்கத்திற்கு நான் தான் காரணம், அது நான் சம்பாதித்தது. அப்படிங்கும் போதுதான் அந்த மனம் கலக்கம் ஏற்படாது. துக்கம் வரும்போது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, அந்த பயம், கலக்கம், அந்த துவண்டு போற பாத்தீங்களா, அந்த ஒரு நிலைக்கு இல்லாமல் ஏற்றுக்கொள். அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நம்மளை தோக்கி ஒரு பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்டன்ஸ். ஏன்னா அதுக்கு அக்செப்டன்ஸ் இல்லாத போது என்ன தெரியுமா பண்ணுவோம்? என் துக்கம் வந்துருச்சா, அதுக்கு இவங்க காரணம், அவங்க காரணம் போது நம்மளால இன்னும் துக்கம் அதிகமாகும். ஐயோ, நான் இவங்களுக்கு நல்லது பண்ணேன்னா இவங்க கொண்டாந்து எனக்கு இவ்வளவு பெரிய துக்கத்தை கொடுத்துட்டாங்களே போது திருப்பி நீங்க இன்னும் ஆழமா துக்கத்துக்கு போயிட்டே தான் இருக்கிற வழி. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஐடியா கிடைக்காது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எது வந்தாலும் எல்லாத்துக்கும், அதாவது மனித ஜீவராசிகள் பிறந்த அனைவரும் பாபத்தை எடுத்துட்டு வந்தா பிறந்திருக்காங்க. ஆனா நாம பார்க்கும்போது சில பேர் எல்லாரும் சுகமாவே இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன துக்கமே இல்லாத மாதிரி என் கண்ணுக்கு படுதுங்கிறது நம்மளுடைய அறியாமை. அவங்களுடைய ஃபுல் லைஃப் ஸ்பேன் எடுத்து பாருங்க. பிறந்ததுல இருந்து 80 வருஷத்து வரைக்கும் நீங்க ஜட்ஜ் பண்ண தெரியணும். பாத்தீங்கன்னா கண்டிப்பா 50% புண்ணியத்தை அனுபவிச்சிருப்பாங்க, 50% பாப்பத்தை அனுபவிச்சுதான் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இறக்க முடியும். அதை கழிக்கிறது தான் விரையும் எடுத்திருக்காங்க. இல்ல அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே, புண்ணியமா போற மாதிரி தெரியுதுன்னா அப்படி யாரும் இந்த உலகத்தில் வாழ இருக்க முடியாது. இது ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்கு அகைன்ஸ்ட். எது 100% புண்ணியத்தை எடுத்துட்டு வந்திருந்தா அவங்க தேவதா சரீரத்துக்குள்ள போயிருப்பாங்க, ஏன் மனித சரீரத்துக்கு வந்திருக்கணும்? சோ முதல்ல அக்செப்டன்ஸ்.
இது 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 பண்ணும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு? அந்த துக்கத்தை முதல்ல ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரும். அது என்னது? இது ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஓரளவுக்கு நம்ம அதுல இருந்து தப்பிக்கலாம். அதுக்குண்டான சூழ்நிலை என்னன்னு இப்ப பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முயற்சியில் இந்த துக்கத்துல நீ மூழ்கிட்டினா அது ஒரு பெரிய தடை. ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நான் எப்படி வேதாந்த வகுப்புகள் போறது? இதெல்லாம் முடியாத காரியம், உடனே ஸ்டாப் பண்ணு, என்னை சுத்தி இத்தனை பிரச்சனை வந்திருக்கு, இப்ப கொஞ்சம் இப்ப விட்டுட்டு சில பேர் சொன்னது இவ்வளவு ரொம்ப இப்ப வந்து ரொம்ப டைம் டைட்டா இருக்கு, என்னால வகுப்புகள் அட்டன் பண்ண முடியல, நான் வந்து இது கொஞ்சம் அடுத்த நீங்க ஏதாவது பேட்ச் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அங்க வந்துடுறோம். அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது. அது அதை விட தவறான கன்க்ளூஷன். எப்பவுமே நம்மை நோக்கி பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் நாம செஞ்ச 50% பாப்பத்தை நான் தான் கழிக்கணும். அது த்ரூ அவுட் த டெத் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. அப்போ இந்த துக்கத்தை கழிக்கிற காலத்தில் நான் இன்பமாக இருப்பது எப்படின்னு கத்துக்கிட்டு ஜமாளிக்கிறது புத்திசாலித்தனமா, அல்லது இப்ப இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு நான் அப்புறம் எனக்கு எல்லாமே சூழலை எல்லாமே சுகமாக அமைந்ததுக்கு அப்புறம் நான் வகுப்புக்கு வரேன்னா நடவாத காரியம். they don't know the value of this class ன்னு அர்த்தம். எது இந்த பிரச்சனை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? they don't know the value of this class. ஏன்னா அந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த வகுப்பே. அப்ப நான் வந்து இந்த துக்கத்தை முடிச்சுட்டு நான் வரும்போது கஷ்டம். புரிஞ்சுங்களா? அடுத்தது தௌர்மனசிய. அடுத்த வார்த்தை தௌர்மனசிய. தௌர்மனசியனாங்க ஒரு பலகீனமான, அது அழகான வார்த்தை, ஒரு கலங்கிய மனம். மனக்கலக்கம் சொல்றேன் பாத்தீங்களா, என்ன நான் விளக்குறேன். கலங்கிய மனம் பாங்க. அது எப்ப அந்த கலங்கிய மனம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம், எப்ப தெரியுங்களா வரும்? அதாவது நிறைவேறாத ஆசைகள் மூலியமாக வருகின்ற துக்கம். அதுதான் இது ஸ்பெஷல் கேட்டகரி. அது துக்கத்திலிருந்து தனியா பிரிக்கிறாரு தௌர்மனசுன்னு. தௌர்மனசிய அப்படின்னா பலகீனமான ஒரு கலங்கிய மனம். கலங்கிய மனம்னு என்னங்க? ஆசைப்பட்டிருப்போம், நிறைவேறாத ஆசைகள், ஐயோ இது எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதுனால வர துக்கம். அதான் தௌர்மனசிய. துர்மணம், தௌர்மணம், ஆசைப்பட்ட மனம், அது நிறைவேறாத போது வருகின்ற. உண்மையில் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம், அதுல பல விஷயங்களை நம்ம அடைஞ்சு இருப்போம். ஆனா இன்பானாவை என்ன நேச்சர் தெரியுங்களா? எதை நாம் அடைந்தோமோ அதை நாம் நினைக்க மாட்டோம். எது நாம அடையாம வச்சிருக்கோமோ மனசு எந்நேரம் அதை நினைச்சு கவலைப்படுறதுன்னு ரூம் போட்டு உட்காந்து கவலைப்படுறதும் பாங்கிறதுக்கு பேர். ரூம் போட்டு உட்காந்து கவலைப்பட, ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு உட்காந்து கவலைப்படுகிறாங்களா அந்த மாதிரி இது. ஏன்னா எத்தனை விஷயங்கள் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு, நம்ம ஆசைப்பட்டது, அதை நினைச்சு பார்க்கணும். அப்போ சரி நம்ம 10 ஆசைப்பட்டோம், அதுல 8 கிடைச்சது 7 கிடைச்சதுன்னு அதை விட்டுருவோம். அந்த 2 கிடைக்கலையே, அந்த 3 கிடைக்கலையே. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குங்கிற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. நம்ம ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கணும்னு நினைக்கிறதே ப்ராப்ளம். நினைப்போம், கிடைச்சா பார்க்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட்லயே போயிட்டே இருக்கணும். ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லல, ஆசை இது வேணும்னு நினைக்கிறோம், அது எப்பவோ கிடைக்கும் போது கிடைக்கட்டும், இல்ல கிடைக்கலினாலும் பரவாயில்லை, அந்த ஆட்டிடியூடு உள்ள டெவலப் பண்ணிக்கணும். இல்லைன்னா இது ஒரு பெரிய தடையா வந்து அமையும். எது? நிறைவேறாத ஆசைகள் உங்க மனதில் உட்கார்ந்துட்டு உங்களை துன்பப்படுத்தும். நீங்க வயசானவங்களை பாத்தீங்கன்னா பேசும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஆனா இதெல்லாம் இப்படி நினைச்சேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எவ்வளவு ஒரு வேதனை அவங்க சொல்றாங்க, நான் இப்படி போராடினேன், இதெல்லாம் நான் அடையணும்னு நினைச்சேன், எனக்கு இது எல்லாமே கிடைக்கல. அவங்க கிடைச்சதை பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. அது ரொம்ப அபூர்வமா ஒரு வார்த்தை வரும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சது, ஆனா கிடைக்காததை அதிகமாக நம்ம பேசுகிறோம். எதுவுமே பாருங்க, ஒரு பழமொழி இருக்கு, கிட்டாதாயின் வெட்டன மர, கிட்டாதாயின் வெட்டன மர. எப்ப எனக்கு அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சோ, அது வந்து உறவுகளாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், கிட்டாதாயின் வெட்டனமர் அப்படின்னு எடுத்துக்கோ, மறந்துடு. உடனே என்ன பண்ணுடு? மறக்க முயற்சி செய். யாருனால இப்படி மறக்க முடியுதோ, கிடைக்காத ஒரு பொருள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை யாருனால மறக்க முடியுதோ அவங்கதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். முன்னேறி கொண்டிருப்பவர்கள் மனதில் இதை வைத்திருப்பார்கள். சோ பலகீனமான மனதிலிருந்து நாம் விடுபடணும். ஏன் இப்ப வந்து வெட்டன மரம் ஏன் சொல்றாங்க? கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஏன் மரம் சொல்றாங்க? நீங்க மறந்தீங்கன்னா தான் அது நமக்கு கிடைக்க கூடாது இருக்குது, கிடைக்கலையாட்டிருக்கு, சரி விடு அப்படின்னு விடும் போதுதான் மனம் பலமாகும். இல்லைனா
மனம் பலகீனமாயிரும். ஐயோ இது கிடைக்கலையே, இது ஆசைப்பட்டனே கிடைக்கலையே போது மனம் என்னமாயிரும்? பலகீனம். எப்பவுமே என் மனம் பலகீனம் ஆவதற்கு நான் விடக்கூடாது. கலங்கிய மனதோடு நம்மளால வாழ முடியாது, டே டு டே லைஃபே வாழ முடியாது. சோ என்ன இருக்கணும்? கிட்டாதாயின் வெட்டன வர டக்குன்னு என்ன பண்ணிடணும்? அது கிடைக்குன்னு இருக்கு, நமக்கு பிராரத்தம் இல்ல போடுறதுக்கு, ஓகேன்னு போயிடும். இல்லைனா நம்மனால என்ன சொல்றது? மனம் பலகீனமாயிடும். ஆசைப்பட்டு அது நிறைவேறாத போது பலகீனமாகும். அடுத்தது மூணாவது அங்கமே ஜெயத்துவம். இது நமக்கு ஒரு தடைங்கிறார். வாட் டு யூ மீன் பை அங்கமே ஜெயத்துவம்? சேஷ்டா, விருத்தா சேஷ்டாமாங்க. விருத்தானா இன் வெயின், சேஷ்டானா ஏதோ ஒரு சேஷ்டை பண்ணிட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சேஷ்டை பண்றது. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லாம ஒரு சேஷ்டை பண்றது. அது தடையாக அமையும், கவனத்தை குறைக்கும், நம்மளுடைய கவனத்தை உற்று நோக்குதலை குறைக்கும். சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. சில பேர் பாருங்க, ஏதோ நூல் எடுத்து கையில இப்படி முடிச்சு போட்டு அவுத்துட்டு இருக்கிறது. பெருசா பார்த்தா இந்த சைக்கிள் ஓட்டுனா காலாட்டுவாங்க, நடந்து போனா காலாட்டு, உட்கார்ந்துக்கிட்டே பாருங்க ஆடிட்டே இருக்கிறது. அதெல்லாம் விருத்தா சேஷ்டான்னு பேரு. தேவையில்லாம உடல், அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கவனம் குறையும். அதாவது என்ன சொல்றது? உட்காரும் போது ஏதோ காலாட்டுறது, இல்ல ஒரு பேனாவை திறந்து டொட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சேஷ்டை. இந்த சின்ன குழந்தை பசங்க எல்லாம் பண்ற மாதிரி அந்த பழக்கம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம். அவங்களாம் செய்யாம இருக்க முடியாது. அது செய்யும் போது என்ன நடக்கும்? உங்களுடைய கவனம் குறையும். ஏன்னா மனசு அதை செய்யறதுல பாதி மனசு போயிடும். அப்புறம் மிச்சம் இருக்கிற மனசுதான் நீங்க கவனிக்கணும். அவன் எவ்வளவுதான் புரியும்? பாதி தான் புரியும். சோ அந்த மாதிரி சேஷ்டைகளை ஒரு பழக்கத்தினால் இது ஒரு நோயின்னு எடுத்துக்கலாம். இத என்ன பண்ணணும்? விடுவதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா மன உறுதி பெற்றால் அந்த சேஷ்டைகள் குறையும். கொஞ்சம் முதல்ல குறைக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் அது இல்லாமல் ஆகிவிடும். அடுத்தது இந்த சேஷ்டையும் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். அது கிளாஸ் பெருசா போயிட்டே இருக்கும். சில பேர் பாருங்க, எந்நேரம் ஒரு ட்ரெஸ் அப்படி சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கலைமல் ஸ்கூல் படிச்சவங்க எல்லாம் வாங்கி விட்டுருவாங்க முத்தையா. அந்த காலத்துல காலையில சாரி ஆஃப் சாரி கட்டிட்டு வந்தா சாயங்காலம் வரைக்கும் ட்ரெஸ்ல கை போகக்கூடாது. முதல் சட்டம் அதுதான். அதெல்லாம் அங்கங்க பின் பண்ணிக்கணும். எதையும் கை ட்ரெஸ்க்குள்ள போகக்கூடாது. அதெல்லாம் நல்ல பாடங்க அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. ட்ரெஸ் பண்ணி கரெக்ட், அதாவது கரெக்ட் ட்ரெஸ் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அப்டேட்டா ஃபேஷனா ட்ரெஸ் பண்றதுங்கிறது அது அல்ல. உண்மையான கரெக்ட் ட்ரெஸ் அப்படிங்கிறது, நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த ட்ரெஸ் கை போகக்கூடாது. இப்படி சரி பண்றது, அப்படி இங்க பின் பண்ணிக்காம இதில் துட்டுக்கிறது, இது அனாவசியமான சேஷ்டை. பெண்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு எங்க ஸ்கூல் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க முத்தைய என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீ எங்க கை வைக்கிறியோ அந்த இடத்துக்கு நீங்க ஏத்த மாதிரி நிக்கிறவன் அந்த இடத்த பாப்பா, நீ அவனை தூண்டுகிறாய். இதெல்லாம் நல்ல அழகான பாடங்கள். இப்பெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தராங்களா என்னன்னு தெரியல. ட்ரெஸ் அது சேஷ்டைன்னு பேர். அது ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா ஹேர், எந்நேரம் தலை ஹேர் இப்படி பண்றது, அப்படி தலை கரெக்டான ஹேர்னா தலை வாரிட்டோம்னா திருப்பி தலைக்கு கை போகக்கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேஷன் பண்ணி இதெல்லாம் என்னதுங்க சேஷ்டை. இதெல்லாம் என்ன பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, உன்னுடைய கவனத்தை குறைக்கும். யூ லூஸ் யுவர் என்ன சொல்றது, கவனத்தினுடைய கவன குறைபாடு ஏற்படும். ஏன்? சரி பண்ணிட்டோமா, இது இப்படி கரெக்டா இருக்கான்னு பார்த்தோமா, எந்நேரம் ட்ரெஸ்ஸையும் முடியுமே கவனம் வச்சுட்டு இருந்தா நீங்க எதை பாக்குறீங்களோ அதை எப்படி உத்து பார்த்து எதை கத்துக்கொள்ள முடியாது. அதைத்தான் சாஸ்திரம் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கு. இதெல்லாம் என்னது? சேஷ்டைன்னு பேருங்க. தேவையில்லாம உடல் அங்கங்களை சரி பண்ணிட்டு இருக்கிறது, அல்ல கை கால ஆட்டுறது, எது வேணா எடுத்துக்கலாம். அது சேஷ்டைனா பெரிய லிஸ்ட். நான் உங்களுக்கு புரியறதுக்காக 2 உதாரணம் கொடுத்தேன். இதெல்லாம் விட்டு விட வேண்டும். ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகி விட்டுறணும். அடுத்தது சுவாசக பிரஸ்வாசக. இது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டோன்னே, ஒரு பேட் நியூஸ் அல்லது சில பேருக்கு நல்ல நியூஸ் போய் சொன்னாலே திடீர்னு மூச்சு வாங்கும், அதாவது கண்ட்ரோல் இல்லாம சுவாசித்தல். இப்ப நாம ஒரு கண்ட்ரோல மெதுவா சுவாசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அது ஏதாவது ஒரு செய்தி வரும்போது உடனே என்ன ஆயிடுவாங்க, ஒன்னா உள் போற காத்து கண்ட்ரோல் இல்லாம போகும், அதே மாதிரி வெளியில் விடுற காத்து கண்ட்ரோல் இல்லாம போற பெருது என்ன, மூச்சு வாங்குது சொல்றமா இல்லையா, மூச்சு வாங்குதல். அதுதான் என்னது? சுவாசக பிரஸ்வாசக. இது ஒரு கவனக்குறைவை கண்டிப்பா உண்டு பண்ணும். நம்ம இந்த விஷயங்கள் நம்மள கண்டிப்பா என்ன பண்ணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுது சாஸ்திரம். நீ என்ன பண்ண, ஒரு மனது படபடப்பு ஆடணும்ன கண்டிப்பா பிராணன் என்ன, மனது படபடப்பு ஆயிருச்சுன்னா நீ என்ன பண்ணு, பிராணனை கொஞ்சம் கவனி. அப்ப அந்த பிராணன் மேல கீழே போகுதுன்னா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து உன்னுடைய காற்றை, உள்காற்றை, வெளிவிடுகின்ற காற்றையும் கொஞ்சம் உன்னுடைய கவனத்துக்குள் அதாவது நீ உள்ள விடுற காத்தை நீங்க கவனிக்கணும். அவ்வளவுதான். நீங்க வெளியே விடுற காத்து, அதாவது எங்கெங்கயோ போயிட்டு இருந்த கவனத்தை மூச்சு கொண்டு வர்றது, அதான் பிராணாயாமம்.
அதாவது உள் விடுற காத்த கவனிக்கிறது, வெளியில் விடுற காத்த கவனிக்கிறது. கவனத்தை நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா, பிராணனை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மனம் கட்டுப்படும். ரெண்டுக்கு அவ்வளவு ஒரு இருக்கு, அந்நியம், ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி. இத பிராணத்தை நீங்க, ஏன்னா மனதை கட்டுப்படுறது கொஞ்சம் கஷ்டம், சூக்ஷ்மம். பிராணங்கிறது மனதை பார்க்கிற வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்தூலம். எப்படி லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனம்ங்கிறது அதிசூக்ஷ்மம், பிராணங்கிறது கொஞ்சம் ஸ்தூலம். எதை விட? மனசை விட பிராணங்கிறது கொஞ்சம் ஸ்தூலம். அதனால அதை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் ஈஸி. நமக்கு நினைச்சோன்னா பிராணனை கட்டுப்படுறதுங்க பண்ணிடலாம். மூச்சை கவனிக்கிறது அப்படின்னா பிராணன் கட்டுக்குள்ள வந்துடும். அப்ப கட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா மனம் கட்டுக்குள் வரும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள், இதெல்லாம் என்னது? தடை. ஒரு இதுக்குள்ள நம்ம என்ன படிக்கணும்? மாற்றிக்கொள்ளணும். இதெல்லாம் நீங்க லௌகீக விஷயத்திலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பாதையிலாலும், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய தடைகள். போன சூத்திரத்துல ஆரம்பிச்சத இந்த சூத்திரத்துல சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஓம்காரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து தியானம் ஜபம் செய்வதின் மூலியமாக இந்த தடைகள் விலகும்னு பதஞ்சலி சொல்றார். இதெல்லாம் என்னென்ன தடைகள் சொல்லி இந்த தடைகள் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்ற. ஓம்கார அர்த்த தியானம், ஓம்கார அர்த்த ஜபம். அடுத்தது 32வது சூத்திரம். அது கன்க்ளூட் பண்றார். இது அந்த ரெண்டு தடைகளை சொன்னார் இல்லைங்களா, ரெண்டு ஸ்லோக சூத்திரத்துல. இப்ப அது கன்க்ளூட் பண்றார். என்ன சொல்றாரு? தத்து பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. என்ன பண்ணணும்? தத்துனா என்ன? இந்த இரண்டு சூத்திரங்களில் சொல்லப்பட்ட தடைகள் 9+4, அது 9 முதல்ல, இப்ப 4, 9+4. இந்த தடைகள், சொல்லப்பட்ட தடைகள், தத்துனா அந்த இடத்துல அந்த தடைகள் 9+4 தடைகள், ரெண்டு சூத்திரத்துல சொல்லப்பட்ட தடைகள். பிரதிஷேதார்த்தம் நீங்குவதற்கு என்னன்னு சொல்றாரு. நீங்குவதற்காக, அர்த்தம் வருது பிரதிஷேதார்த்தம், அதை நீங்குவதற்காக ஏக தத்துவ. யார் ஏக தத்துவம்? இறை தத்துவத்தை. அதுதான் ஓம்காரம். ஓம்காரங்கிறது, ஓம்கார தத்துவங்கிறது எதை குறிக்கும்? இறை தத்துவத்தை சிந்தனை செய்யணும். ஏக தத்துவ, அது பாருங்க, அபியாசக, ரிப்பீட்டட் சிந்தனா. வடிவமைப்பு அபியாசம், ரிப்பீட்டட். ஏக தத்துவத்தை, இறைவனை பற்றிய தத்துவத்தை, ஒரு தத்துவத்தை எடுத்து வச்சு, இறை தத்துவம் ஆத்ம தத்துவத்தை எடுத்து வச்சு தியானம், அபியாசக, தியானம் பண்றது, ஜபம் பண்றது. நீங்க இந்த வகுப்புகள் கேட்கறது என்னதான்? ஏக தத்துவத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? டெய்லி என்னங்க பண்றோம்? அபியாசம். ஒரு தத்துவத்தை எடுத்து வச்சு அபியாசம். இதை நம்ம மந்திரமாகவும் அப்ளை பண்ணலாம். ஒரு மந்திரத்தை எடுத்து வச்சு, ஒரு தத்துவம்ங்கிறது என்ன? இப்ப நாம தத்துவம்ங்கிறது உண்மை, தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம். ஏக்க தத்துவம்னா இறை தத்துவம் தான் ஏக்க தத்துவம். அதை நீங்க அபியாசம் பண்றதும் இந்த தடைகளில் இருந்து விலகும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லது ஏக்க மந்திரத்தை எடுத்து வைத்து நீங்க அபியாசம் பண்ணும் போதும் மனம் கட்டுக்குள் வரும். ஏக்க மந்திர அபியாசம், ஏக்க தத்துவ அபியாசம். அத்தத்துவம் போது இறை தத்துவம். ஏக்க மந்திரத்தை எடுத்து வச்சு நீங்க அபியாசம் பண்ணும் போதும் என்ன பண்ணலாம்? இந்த தடைகளில் இருந்து விடுபடலாம். பிரணவத்தை வணங்கி தடைகளில் இருந்து விடுபட முடியும். அப்பதான் இந்த அபியாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இத பண்ணதான் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு பிடித்த பிடிக்காத சூழ்நிலைகள் நமக்கு வரும். என்ன சொல்லலாம்? எதிரும் புதிருமான சூழ்நிலைகள் வரும்போது மனம் அமைதியாக, தொந்தரவில்லாமல் நம்ம மனசாக்கணும். இதுதான் நம்மளுடைய கோல். பதஞ்சலியுடைய கோல் என்ன? பதஞ்சலி எதுக்காக 195 சூத்திரங்கள் எதற்காக கொடுத்திருக்காருன்னா, நமக்கு பிடித்த பிடிக்காத எதிரும் புதிருமான சூழ்நிலைகள் நமது மனது அமைதியை அமைதியாக தொந்தரவில்லாமல், அது வரும்போது தொந்தரவில்லாமல் அமைதியாக ஆக்குவது எப்படி? சோ என்ன? எதிரும் புதிரான சூழ்நிலை வராதுன்னு எதிர்பார்க்க கூடாது. அது வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு நான் தானே புண்ணிய அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கிறேன். 50% பாப்பம். அது அப்படித்தான் துக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு தான் வரும். அதை நீங்க மாத்த முடியாது. அப்ப என்ன வழி? அந்த மனது தொந்தரவடையாமல் இருக்கும். வர்றது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். என் மனது தொந்தரவில்லாமல், அதுக்குதான் பேரு சமத்துவ புத்தி இருக்க வேண்டும். என்றால் இந்த ஏக்க தத்துவத்தை, இறை தத்துவத்தை அபியாசம் செய்துதான் ஆக வேண்டும். வேற வழி கிடையாது.
ஏன்னா அத கஷ்டங்கிறதுனாலதான் 195 சூத்திரத்தை கொடுத்திருக்காரு. அது அவ்வளவு ஈஸியா எதுக்கு அவ்வளவு சூத்திரத்தை கொடுக்குறாரு அவரு? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா செய்ய முடியாதுங்கிறது கிடையாது. தொடர்ந்து அபியாசம், தொடர்ந்து பயிற்சி செய்யணும். அது ஈஸ்வர தியானம், அது நாம ஜபம் பண்ண, நாமத்தை எடுத்து வச்சு ஜபம் பண்றது, அர்த்தத்தை எடுத்து வச்சு சிந்திக்கிறது, எல்லாமே இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது 1 hour என்னது? ஈஸ்வர தத்துவத்தை சிந்தித்தல். அதுவும் தடைகளை நீக்கம். புரிஞ்சுங்களா? அப்ப எதுக்கு வகுப்புகள் வரணும்? இட் இஸ் அ தியானம், இட் இஸ் அ உபாசனா. இது தடைகளை நீக்கும், கண்டிப்பாக நீக்கும். சொல்றாரு, ஏக தத்துவ பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணுதல் தடையை நீக்கும். இதுக்கு மேல என்னங்க அவர் சொல்லுவாரு? அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? 1 hour சிந்திக்கிறோம், இறைவனோட தத்துவத்தை சிந்திக்கிறோம். அப்ப உங்களை தடையிலிருந்து நீக்குமா நீக்காதா? நீக்கும். இதுதான் சீக்ரெட். அந்த தடையினால கிளாஸுக்கு வரலின்னு சொல்லும் போதே நாம இதை புரிஞ்சுக்கணும். அந்த தடையை நீக்குவதற்காகத்தான் வகுப்புகளுக்கே வருகிறோம். சிந்தனை, புரிஞ்சுங்களா? இப்போ நாம பண்றது சரியா இல்லையா? நீங்க ஜபம் பண்றீங்க, தியானம் பண்றீங்க, எங்கேயோ கத்துக்கிட்டு வர்றீங்க, செஞ்சிட்டு இருக்கீங்க. அது சரியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு 15 ஒரு குழு கொடுப்பாரு. அதாவது நீங்க ஒரு ஜபம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னா அது கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். இல்ல எனக்கு தலைவலி வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, வாந்தி வருது, ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னா சரி, உங்களோட நீங்க செய்யற தவம் தவறுன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் டயர்ட் ஆஃப்டர் தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டயர்டா ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பா நீங்க பண்ணின தவம் தப்பு. தவம்னா என்னது? மெடிடேஷன் தவறானது. இதுதான் ஸ்கேல். நீங்க போயிட்டு இருக்கிற கரெக்டான பாதையான எது? இதுக்கு இது ஒரு நாம ஜபம். அதுக்கு சொல்றேன், நாம ஜபம். ஒரு சங்கு சக்கரதாரிய அப்படியே மனசுல நினைச்சு ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இதுக்கும் பலன் உண்டு. அதுவும் நம்மளுடைய தடைகளை ஓரளவு நீக்கும். 100% ஏக தத்துவ அபியாசத்தின் மூலியமாகத்தான் தடைகள் 100% நீங்கும். அடுத்தது, இது ஒரு அடுத்தது முக்கியமான சூத்திரம். அதாவது பிரதிபக்ஷ பாவனா பத்தி பேசுறேன். இது இறைவனே சொல்றார். வாட் டு யூ மீன் பை பிரதிபக்ஷ பாவனா? அதாவது இப்போ எப்பெல்லாம் என் மன அமைதியை இழக்கிறேன், என்னுடைய பிஹேவியர் என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சு நாம் அதுக்கு எதிராக நடந்து கொள்ளுது. அதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷனா, எதிராக நடந்து கொள்ளுதல். இப்போ ஒரு சூழ்நிலை, என்னோட அமைதியை கெட்டு போச்சு. அப்போ எந்த பிஹேவியர் நான் பண்ணி அதுல எனக்கு மன அமைதி கெட்டுது, எந்த பிஹேவியர் பண்ணியிருந்தா எப்படி நான் பிஹேவ் பண்ணியிருந்தேன், ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க, எப்படி பண்ணி என் மனம் அமைதியாச்சு, அமைதி கெட்டுது, அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணினா மனம் அமைதியாயிருங்குது. சூழ்நிலை பத்தி பேசவே இல்லை, ஏன்னா அது வந்துதான் தீரும். அதனால யாரு சூழ்நிலையெல்லாம் வராது, பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கிறனாலும் சூழ்நிலையெல்லாம் மாறுன்னு சொல்ல. இப்ப உங்களுக்குள்ள வாங்க, இப்போ ஒரு சூழ்நிலை வருது, நான் எப்படி நடந்து என் மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டேன், அது கெடுத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை மறுபடி வரும்போது பிரதிபக்ஷ பாவனையை ஃபாலோ பண்ணணும். இதுதான் சீக்ரெட். என் மன அமைதி கெடாத மாதிரி நான் பிஹேவ் பண்ணணும். அது எப்படி? ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, நல்ல அழகான உதாரணம். என்னென்ன அர்த்தத்தை பார்த்து நம்ம சூத்திரத்துக்குள்ள போலாம். இப்ப நாம ஃபேஸ் பண்ற பீப்புள் பாத்தீங்கன்னா 4 விதமான மக்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சந்தோஷமா இருக்கிறவங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும். துக்கமா ஒரு குரூப் பீப்புள், அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும். how you have to talk, மூவ் பண்றது. ஆச்சுங்களா? அடுத்தது நல்லவங்க, அடுத்தது தீயவர்கள். இப்ப 4 குரூப்பா பிரிக்கிறார். ஏன்னா இவங்க காலையில சந்தோஷமான பார்த்துட்டு மத்தியானம் துக்கமானவங்க, அப்புறம் சாயங்காலம் நல்லவர்கள், அப்படி இல்லைங்க. நம்ம வாழும்போது இந்த 4 குரூப் ஆஃப் பீப்புள் டெய்லி டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆச்சுங்களா? இவர் என்ன சொல்றாரு, உன்னை சந்தோஷமா ஒரு ஆளை பாக்குற. ஏன்னா அவன் எப்படி சந்தோஷமா இருந்தான், ஒரு வெற்றி, ஏதோ ஒரு வெற்றி அடைந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணுல அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவனை ஒரே ஆளு சந்தோஷமா இருக்கலாம், அடுத்த சமயம் துக்கத்துக்கும் போகலாம். சோ இப்ப நீ பாக்குற ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்கார், அவருக்கு கிடைத்த ஏதோ ஒரு வெற்றி, ஏதோ ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு நாள் அவர் சந்தோஷமா இருக்கார். அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர் எப்படி இருக்கணும்? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா, ஃப்ரெண்ட்ஷிப், நட்புங்கிற உணர்வோடு பழகணும். அவர் ஒருத்தர் உங்ககிட்ட சந்தோஷமாக வரும்போது நீங்க என்ன ஆட்டிடியூடோட பழகணும்? நண்பன், நட்பு அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் பிஹேவ் பண்ணணும். ஹவு யூ ஷுட் பிஹேவ். எப்போ ஒரு சந்தோஷமா வரும்போது என்ன பண்ணக்கூடாது?
நம்ம என்ன யூஸ்வலா என்ன பண்ணிடுவோம், பொறாமைப்படக்கூடாது. சந்தோஷத்தோட வரும்போது பொறாமைப்படக்கூடாது. அப்புறம் என்ன நினைச்சுக்குவோம், இவங்களுக்கெல்லாம் அந்த வாழ்வை பத்தியா அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. இதெல்லாம் தான் என் துக்கத்துக்கு காரணம். அதை பார்க்கும்போது அவனோட நம்மள நண்பனாக அவனை பார்க்குங்க. அப்ப உங்களுக்கு இந்த எண்ணமெல்லாம் வராது, பொறாமை வராது. இவங்களுக்கு வந்த வாழ்வை பாரு, அது மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங் வராது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் பாரு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்படி நினைக்க கூடாது. ஏங்க நினைச்சு என்னங்க, அதுதான் உங்க துக்கத்துக்கு காரணமே. நாம நினைச்சிருக்கிறோம் நம்ம துக்கத்துக்கு நாம தான் காரணம். ஏன்னா அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னே நமக்கு தெரியல, பொறாமப்பட்டுருவோம். அப்படி பட்டினா உனக்கு துக்கம் கண்டிப்பா அவங்க போயிருவாங்க, துக்கப்படுறது நீதான். சோ நான் கஷ்டப்படுறேன், அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அப்புறம் இதெல்லாம் வந்துங்க நம்மளே ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு சந்தோஷமான வரும்போது நான் எப்படி நடந்துக்கிட்டேன் திங்க் பண்ணுங்க. நான் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வரும்போது, சந்தோஷமா இருக்கும்போது நான் எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிட்டேன், அது நடந்துகிட்டதை வச்சுதான் உங்களுடைய துன்பமும் சுகமும் டிசைட் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ ஹாப்பி லைஃப், ஒரு சந்தோஷமா ஒரு ஆள் வரும்போது நீங்க இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். புரிஞ்சுங்களா? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பொறாமப்படுறது மெயினா பொறாமதான். அப்புறம் என்ன சொல்றது, இந்த ஒரு வெற்றி நீங்க இந்த வெற்றி உங்களுக்கு நேரா பர்சன் வரணும் இல்லை. டிவியில கூட ஒரு ஆளை பார்க்கலாம், அவருடைய வெற்றியை அவன் படுற சந்தோஷத்தை நீங்க டிவியில தூரமா இருந்து பார்க்கலாங்க. கிட்ட எழுத்தமா இருக்கிறவங்க ஒரு குரூப், நீங்க டிவியில பார்க்கலாம், பேப்பர்ல பார்க்கலாம். அவன் சந்தோஷம், அவனுடைய வெற்றி, அப்படியே மண்ணை தொட்டு முத்தம் கொடுப்பான், படுத்து முத்தம் எவ்வளவு பார்க்கணும். நம்ம அதை விம்பிள்டன்ல வெற்றி அடைச்சிட்டானா அப்படியே படுத்து முத்தம் கொடுக்கறது. சோ அதை பார்க்கும்போது அவனை எப்படி நம்ம பார்க்கணும், நண்பனாக பார்க்கணும். ஆட்டிடியூட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் அந்த குறை காணுகிற புத்தி நமக்கு, பொறாமை வராது, குறை காணுகிற புத்தி வராது. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்டிடியூட சந்தோஷப்படுறவனை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொறாமை வராது, குறை சொல்ற புத்தி வராது. அப்புறம் என்ன சொல்லலாம், பழி சுமத்துற புத்தி வராது, அது மேல இருக்கிற பழி மட்டும் பாக்குறது அது வராது. இதெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள். சோ நான் சந்தோஷமாக இருப்பது, இப்ப இதுல உள்டாவ நினைச்சுக்கங்க. இப்போ நாம எப்படி இருக்கணும், மத்தவங்க சந்தோஷமா இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் வச்சுங்களா, அதை நண்பனாக இருந்து பார்க்கணும். ஒரு நண்பன்னா எப்படி பார்ப்போம், ஆஹா நம்ம நண்பன்டா ஜெயிச்சுட்டேன்டா, அந்த ஆட்டிடியூட பார்க்கணும். இப்ப பாருங்க, இதை உள்டாவ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சந்தோஷமாக இருப்பது மற்றவர்களுக்கு தெரியும் போது பொறாமையை நானே வளர்த்தி கொள்கிறேன். நடக்குதா இல்லையா? நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறது மற்றவர்களுக்கு தெரியும் போது, அந்த காலத்துல தான் எல்லாமே அடக்கி வாசிப்பாங்க. எவ்வளவு பெரிய வெற்றி வந்தாலும் அடக்கி வாசினா அது ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு என்ன வளர்த்திரும், நம்ம மேல ஒரு பொறாமையை வளர்த்தி விடும். ஆனா இந்த காலத்துல என்னது, ஒரு சின்ன ஒரு பர்த்டே செலிப்ரேஷனால ஊரு நாடு உலகமே பார், how we celebrated my grandson's birthday, my son's birthday போது அது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பார்த்து 4 பேர் பொறாமப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நானே உருவாக்கி கொள்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தை வெளியில காமிக்கிறீங்கன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்கள நானே வளர்த்தி கொள்கிறேன். சிந்தித்து பாருங்கள். அப்போ என்ன ஆட்டிடியூட் வரணும், இது சிந்திச்சு வைக்கிற சைட் பாயிண்ட் இது ஆச்சுங்களா. இப்போ ஒரு சந்தோஷத்தில் ஒருத்தர் நம்மளை நாடி வரும்போது அவர் சந்தோஷம் அடையிறத நம்ம பார்க்கும்போது யூ ஷுட் ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஷிப் மூட். என்ன மூடு வரணும், ஃப்ரெண்ட்ஷிப் மூட். அப்போ அதுக்கு உதாரணம் சொல்லுவார் சுவாமிஜி, ஒரு குழந்தை ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அது சாப்பிடும்போது அது எப்படி சுவைக்குதோ அதை பார்த்து அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறா. ஒரு பலகாரம் செஞ்சு கொடுப்பீங்க, அது சாப்பிடும்போது அந்த குழந்தை நம்மளுக்கு கொண்டு பெருசு நாம என்ன சாப்பிட்டுருக்க மாட்டோம், அவங்க குழந்தை வீட்டுல இருக்கவங்களாம் சமைச்சு போடும்போது அவங்க அதுல திருப்தி அடையிறாங்க போது நமக்கு ஒரு திருப்தி வருதா, அது ஒவ்வொரு தாயும் உணர்ந்திருப்பாள. அதை கொண்டு வாங்க, உங்க வீட்டுக்குள்ள மட்டும் அதை கொண்டாடாதீங்க, ஓப்பன் அப் டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட். உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்கிட்டு நீங்க அந்த பண்பு ஏன்னா கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு நல்லா தெரியும், அது சமைச்சு போடுறதுல ஒரு ஆனந்தம்ங்கிற அது மாதிரி உலகத்திற்கு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது உனக்கு எப்படி அந்த குழந்தை சந்தோஷம் அடைகிற பார்த்து அந்த தாய் சந்தோஷம் அடைகிறாளோ அதை போல் உலகத்தில் இருக்கவங்க சந்தோஷத்தில் இருக்கும்போது யூ ஷுட் ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஷிப் மூட். அவங்களெல்லாம் இல்லைங்க, நான் எப்படி நடந்துக்கணும், ஃப்ரெண்டோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு முடிஞ்சிருக்கா. அடுத்தது இப்ப துக்கமா ஒருத்தர் வரார், துக்கத்தில் இருக்கிறார், அவரை நீங்க பார்க்க போறீங்க. என்ன ஆட்டிடியூட் வரணும் தெரியுங்களா, கருணை. என்ன ஆட்டிடியூட் வரணும், கருணை. கருணை நாங்க
கூட உட்காந்து புலம்புறதில்ல. நல்லா புரிஞ்சுக்க. கருணைன்னு சில பேர் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஐயோ அவங்க ஒருத்தர் வராங்க இப்படி ஆகி போச்சா, ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு திரும்பிக்கு வந்து புலம்புறதில்ல. அதுக்கு பேர் கருணை இல்ல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் புலம்புறாங்க, ஐயோ அப்படி ஆயிடுச்சோ, நீ என்ன பண்ணுவேன், இனிமேல் என்னதான் வாக்கு போற, அப்படி அல்ல. அதுக்கு பேர் கருணை அல்ல. ஐயோ பாவம்னு நினைக்கிறது அல்ல. உதவி செய்கிற மனப்பான்மை வரணும். கருணைன்னு என்னது, அவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்கிற மனப்பான்மை வரணும். கூட வந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு மூக்குச்சலி சிந்தி போட்டு வர்றது அல்ல. அது அதுக்கு 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 பேர் கருணையே அல்ல. அதுக்கு பேர் பரிவு. அதுக்கு என்ன சொல்ல, ஐயோ பாவம்னு, ஐயோ அவங்க எல்லாரும் என்ன ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பிரயோசனமே இல்லைங்க. நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் பரிவுடன். அதான் ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும். விவேகானந்தர் போனார் இல்லைங்களா அமெரிக்காவுக்கு, ஒரு நல்ல ரூம்ல தங்க வச்சாங்களாம். நீங்க படிச்சீங்க தெரியும் ஒரு லைஃப் இதெல்லாம். நல்ல ரூம்ல நைட் படுக்க வச்சாங்களாம், நல்ல சொபஸ்டிகேட்டட் ரூம். அப்புறம் காலைல எந்திரிச்சு வரும்போது நல்லா தூங்குனீங்களா அப்படிங்கும் போது அவர் மூஞ்சி வீங்கி தூங்கவே இல்லை. அவரு ஏன்னு கேட்டிருக்காரு கூட இருக்காரு. ஏங்க நல்ல வசதியா தான் இருந்தது, நான் இவ்வளவு வசதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் ஊர் இந்திய மக்கள் ஒரு குடிசைக்குள்ள ஒரு ஓப்பன் ட்ரீல கஷ்டப்பட்டு இருக்கிறத நினைச்சேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு அழகா வாழ்றாங்களே, என் தாய்நாட்டு மக்கள் பவானி கூப்பிட்டு வரப்ப, ஓ பவானி தேவியே ஏன் எங்களுக்கு அருள் புரிய மாட்டேங்கிற, எங்க இந்தியர்கள் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சேன், தூக்கவில்லை. புரிஞ்சுதுங்களா? அதுதான் வந்து உண்மையான அன்பு. அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் கொடுத்தேன். அதுதான் வந்து உண்மையான அந்த நாட்டு பற்றுங்கிறது நம்ம அவருக்கு நிறைய பார்க்கலாம் விவேகானந்தர். அதுக்கான சொன்னேன். சோ எப்படி இருக்கணும், ஒருத்தர் துக்கத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு பிரேயராவது பண்ண. நீ பெருசா உதவி பண்ணணும்னா உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அட்லீஸ்ட் ப்ரே பண்றதுக்காவது மனம் ரெடியா இருக்கணும். நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், கஷ்டப்படாதீங்க, நல்ல வார்த்தைகள் நாலு பேச தெரியணும். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, இதுல இருந்து சீக்கிரம் வந்துடலாம். இதே மாதிரி பாருங்க, ஒரு நம்ம அடிக்கடி போற வீடு, ஒரு இறப்பு நடந்த வீடு போற இல்லைங்களா, எப்படி ஐ ஷுட் பிஹேவ், எவ்ரிபடி ஷுட் நோ. அவங்க துக்கத்தில் இருக்காங்க, நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும். அதாவது இப்ப போய் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப துக்கத்தில் இருக்காங்க, நீங்க போறீங்க, போய் அவங்க பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துக்கிறது, அதுதான் அவங்களுக்கு தேவை. சில பேர் பாருங்க பேசி அந்த துக்கத்தை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனங்களை பார்த்தன பேசி 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 துக்கத்தை முதல்ல ஜட்ஜ் பண்ணணும். அவங்க என்ன கேட்டகரின்னு ஜட்ஜ் பண்ணணும். உட்கார்ந்துட்டு அவங்க பேச ஆசைப்படுறாங்களா, பேசுனா நீங்களும் பேசலாம். சில பேர் பாருங்க வாயை திறக்கவே முடியாது, அவங்களால ஒண்ணுமே முடியாது. அப்படியே அவங்க அப்படி வாய் பேசப்படாது. நாம அமைதியா உட்கார்ந்துட்டு பொட்டா தெரிஞ்சு வந்துடும். அங்க போய் உட்காந்து ஹிஸ்டரி என்ன நடந்தது, 7 மணிக்கு என்னாச்சு, அவங்க எத்தனை தடவை ஒப்பிப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு தடவை ஒரு கண்டலன்ஸுக்கு நம்ம 100வது பேரா போறோம், 99 பேர்த்துக்கிட்ட அவங்க அதை ஒப்பிச்சிருப்பாங்க. என்ன நடந்தது என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு. பாவம் இல்லைங்களா? போய் பக்கத்துல உட்காந்துக்குங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா விஷயம் உங்களுக்கு அந்த ஏர்ஜ் இருந்ததுன்னா, என்ன நடந்ததுங்கிற குடைச்சல் இருந்ததுன்னா யாரையாவது கேட்டுட்டு வெளியே வந்துருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காது. நீங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு 99 பேர் சொல்லி வச்சிருக்காங்களே, அதுல யாரையாவது என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு வெளியில வந்துடும். அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் மூடு பார்க்கணும். சில பேர் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய நேச்சர் அப்படி, அந்த துக்கத்தை குறைக்கிறதுக்கு பேசுவாங்க. சில பேர் அழுதுட்டே இருப்பாங்க, சில பேர் அப்படியே அமைதி, பயான அமைதிங்கிறாங்க பாத்தீங்க, அது போயிடுவாங்க. போனா அட்டன்ஸ், நான் வந்துட்டேன், அட்டன்ஸ் பார், நான் வந்துட்டேன் பார், நாளைக்கு எம்படுன்னு நீ வரணும். இதெல்லாம் என்னங்க நடக்குது, இதெல்லாம் சிந்திச்சு பாரு. அட்டண்டன்ஸ் போடுறாங்க, அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு நம்ம போனோம்னா போகவே தேவையில்லை. அவங்களோட துக்கத்துல கலந்துக்கணும்னு நினைச்சோம்னா, ஒரு மனிதன் துக்கத்தோடு இருக்கிறடா, அவங்க மேல நம்ம எப்படி இருக்கணும், கருணை. அவங்கதான் பிரயாணம். நமக்கு துக்கத்தில் இருக்கவங்க பேசணும்னு நினைச்சா பேசலாம், அவங்களுக்கு அமைதியா இருக்குன்னு நினைச்சு நாமளும் என்ன பண்ணிடணும், அமைதியா இருந்துட்டு வந்துடணும். என்ன நடந்தது ஏது இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது. இதுதான் துக்கத்தில் இருக்கவங்களை நீங்க பார்க்கும்போது ஹவு ஷுட் ஐ பிஹேவ். அவங்கள விட்டுருங்க, எனக்குள் மாற்றத்தை கொண்டு வரணும். அது சமுதாயம் 99 பேர் ஒண்ணு பண்றாங்கிறக்காக அவங்க போய் நான் பேசவே இல்லை, அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. எதுக்கு அவங்க தப்பா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அவங்களுக்கு தலைக்கு மேல போய் கிடக்குது வெள்ளம். நீங்க போய் பேசுறீங்கிறது அப்படி அவங்க தப்பா எடுத்தா எடுத்துக்கிட்டோம், அது தர்மம் இல்ல, நான் ஜெயில அப்படி நீங்க உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஒரு துக்கப்பட்டவங்கிட்ட போய் திருப்பி திருப்பி அது ரிப்பீட்டடா கேட்கறது தர்மம் இல்ல, நான் கேட்கல, கரெக்ட். அது 4 பேர் தப்பா எடுத்துக்குவாங்களோ, அவங்க என்னை தப்பா எடுத்துக்குவாங்க. சுயநலம். நம்ம நல்ல பேர் வாங்குறக்காக அங்க போயிருக்கோம். எதுக்கு அங்க போயிருக்கோம், நல்ல பேர் வாங்கிட்டு வரக்கா? நல்ல யோசனை பாருங்க, அவங்க துக்கத்துக்கு கலந்து போயிருக்கோம். சோ துக்கத்துல கலந்துகிட்டு துக்கத்தோட இருக்கவங்களை வரும்போது என்ன ஆட்டிடியூட் கொடுக்கும், கருணை. அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ இப்படி அதை தூண்டி விடுற மாதிரி வார்த்தைகள் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்களை அப்படியே தூண்டி விடுவாங்க வார்த்தைகள். ஐயோ நமக்கு அப்படியே பதறும்.
அந்த எது ஐயோ இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. அமைதிதான் கண்டிப்பா அங்க தேவை, அமைதியாக அமர வேண்டும். இப்ப பாருங்க, காந்தாரி உங்களுக்கு ஒரு சொன்னா புரியும். காந்தாரி 100 குழந்தைகள் அவுட்டு. கிருஷ்ணர் பார்க்க போவார், என்ன நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிருஷ்ணர் பார்க்க போவார், என்ன பண்ணுவாவ, என் 100 குழந்தைகளையும் கொண்டுட்டியே, சாபம் உன்னுடைய அவ விட்ட சாபம் தான் இனமே அழிஞ்சு போயிடும். அப்ப எப்படி இருந்தார் கிருஷ்ணர்? அந்த இடத்த நினைச்சு பாரு. அமைதி. பாதிக்கப்பட்டுட்டா, ஒரு 100 குழந்தைகளை இழந்தவ தாய், அவ அப்படித்தான் பேசுவா. அது அப்படித்தான் அமைதி. நீ என்ன எதை அது பொறுமையுடன் கேட்டாரா இல்லையா அந்த இடத்துல? அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க. அவ சொல்லி முடிக்கிற வரைக்கும் பொறுமையுடன் இருந்தாரா? அத மாதிரி நமக்கு ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது அவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அவங்க துக்கப்படுவர்களை கண்டு நாம் துக்கப்படுவதற்கு பேரு பரிவல்ல. புரியுதுங்களா? துக்கப்படுவர்களை கண்டு நாம் துக்கப்படுறோம், நான் துக்கப்பட்டு இருக்கிறேங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பேரு கருணை அல்ல. ஆமா, உங்களுக்கு துக்கங்களா, நானும் துக்கமா இருக்குன்னு எப்படி காமிக்கிறது? பேச்சால காமிக்கிறது, செயலால காமிக்கிறது, அதெல்லாம் கருணை அல்ல. அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கணும். அது எதா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பிரேயர் இஸ் உதவி. அது நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? துக்கப்படுறவங்களை பார்க்கும்போது என்னுடைய மனம் கருணை, ஐ எம் ரெடி டு ஹெல்ப். என்ன முடியுமோ எந்த பேசாம இருக்கிறது அவங்களுக்கு உதவினா பேசாம இருந்துட்டு வரணும். புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு உதவிங்கிறது எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அவங்ககிட்ட தொந்தரவு பண்ணாம வந்துட்டா அது அவங்களுக்கு உதவி நினைச்சா அது பெரு உதவி பண்ணிட்டு பொட்டாட்ட வந்துடும். அதுதான் என்னது பரிவுங்கிறது. என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்? நான் உன துக்கத்தை கேட்டேனா நானும் துக்கப்படுறேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு கருணை அல்ல. நல்லா திங்க் பண்ணி பாரு, அதுக்கு பேர் கருணையே அல்ல, சுயநலம். ஏன்னா நான் துக்கப்படுறேன், உனக்கு நான் துக்கப்படுறேன் நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, தட் இஸ் சுயநலம். அது படக்கூடாது. இது 2 மட்டும் பார்த்திருக்கோம். இனி அடுத்தது நல்லவர்களை பார்க்கும்போது எப்படி என்னுடைய ஆட்டிடியூட் இருக்கணும், தீயவர்களை பார்க்கும்போது என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.